நடிகர் மாரிமுத்து அவர்கள் காலமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அவர்கள் மனைவி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவிற்கு இயக்குனராக அறிமுகமான மாரிமுத்து அவர்கள் பல திரைப்படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடிச்சிருக்காரு. பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் அப்படி கதாபாத்திரத்தில் மாரிமுத்து அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அதாவது படத்தில் இயக்குனராலெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் இந்த ஆதி குணசேகரன் அப்படி கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலம் மிகவும் பிரபலமானார். அதாவது அவருடைய தனித்துவமான நடிப்புக்கும் அவருடைய வித்தியாசமான குரல் வாழத்துக்குமே அவருக்குண்ட தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதிர்நீச்சல் சீரியலில் அவர் ஆதி குணசேகரன் அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது ஒன்றுடா அது இந்த எதிர்நீச்சல் சீரியல் தான். இப்படி நடிப்பின் உச்சிக்கு சென்ற மாரிமுத்து அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் திடீரென செப்டம்பர் 8ஆம் தேதி மாரடைப்பு வந்து காலமானார். இவர் காலமான செய்தி வெளியானதும் ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலர்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் நடிகர் மாரிமுத்து அவர்களின் மனைவி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட கணவரின் இறப்பிற்கு பிறகு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டுழுகிறேன். என்னுடைய மகள் தான் எனக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சிலர் என்னிடம் கேட்குறாங்க, எப்படி மாரிமுத்து இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, விதி இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறது. நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலே என்னை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரர் கட்டிக்கிட்டு இருந்த வீட்டுடைய வேலையும் முடிச்சிட்டோம். 1-2 மாதத்தில் நாங்கள் வீடு பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு மாரிமுத்து மனைவி அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க. நான் எப்போ எங்கே வெளியில் போனாலும் என்னை எல்லாருமே ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மாரிமுத்து மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே பேசுகிறாங்க. அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்கார ஃபோனை நான் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை மதுரையிலேருந்து ஒரு ரசிகர் ஃபோன் பண்ணி என்னிடம் நலம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாரிமுத்து மனைவி அந்த பேட்டியில் ரொம்ப உருக்கமாகவே பேசியிருக்காங்க. பலரும் மாரிமுத்து மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெண்டாபிள் 2 நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.